ஐயனார் துணை சீரியல்ல பாண்டியன் கரெக்டான நேரத்தில் வராததுனால இப்போ வீட்டில் சேரன் பாண்டியனை பிடிச்சி திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏண்டா பொண்ணு பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு இப்போ பொண்ணு பார்க்க போகலைன்னா அங்கே வானதி வீட்டில் என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது, நான் வானதி வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டேன், போயிட்டு சொல்லிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாப்புல. ஏன்டா நம்ம போக வேணான்னு சொல்கிற அப்படின்னு கேட்குறதுக்கு, இல்லை முதல்ல உங்களுக்கு கல்யாணம் ஆகணும், உங்களுக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு வீட்டில் சொல்லிட்டு வந்துட்டேன், வானதி வீட்டில் சொல்லிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல. ஏன்டா இப்படி செஞ்ச அப்படின்னு சொல்லி, இதை நீ முன்னையே சொல்லியிருக்கணும்ல, பொண்ணு பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு இப்போ போய் சொன்னால் வானதி வீட்டில் தப்பாக நினைக்க மாட்டாங்களா அப்படின்னு நம்ம சேரன் சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல. இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிலாவும் சோழனும் சேர்ந்துக்கிட்டு நேராக வானதி வீட்டுக்கு போகிறோம். போய் பொண்ணு கேட்குறோம், அண்ணன் உனக்கு கல்யாணம், குதிரை மேலே உன்னை உட்கார வச்சு அழைச்சிக்கிட்டு வரோம் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல. ஆனால் சேரன் இருந்துக்கிட்டு, இல்லை இல்லை எனக்கு இப்பொழுதைக்கு கல்யாணம் வேணாம், வானதி வீட்டில் நிறைய பிரச்சனைலாம் இருக்குது அப்படின்னு ஏதேதோ சாக்கு போக்கு சொல்கிறாப்புல. உண்மையான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிலாவும் சோழனும் இன்னும் சேர்ந்து வாழல இல்லையா. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேரனும் கல்யாணத்தை தள்ளி போட்டுக்கிட்டே போகிறாப்புல. ஸோ இதுதான் உண்மையான ரீசன். இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிலா தனியாக உட்காந்துருக்குறாங்க. அப்போ நம்ம சோழன் போய், எதுக்காக தனியாக உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க, ஆமாம் நீங்கள் எதுக்கு இன்னும் வந்து அந்த கம்பெனிலே வேலை பார்க்குறீங்க, அவன் தான் ஒரு பொறுக்கின்னு தெரியுதுல்ல, அப்புறம் எதுக்கு அவனோட கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னு சோழன் கேட்க, எனக்கும் புரியுது, இருந்தாலும் வேறு வேலை கிடைக்கிற வரைக்கும் வேறு வழி இல்லைல்ல, அதில் தான் வேலை பார்த்தாகணும் அப்படிங்கிற மாதிரி நிலா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம நிலா சோழனை தனியாக கூப்பிட்டு, நம்ம 2 பேருமே போகிறோம், போய் சந்தா வீட்டில் வந்து பொண்ணு கேட்குறோம் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. சோழனும் ஓகே சொல்லிடுறாப்புல. இப்போ நேராக சந்தா வீட்டுக்கு தான் கிளம்புறாங்க. அதே டைமில் இங்கே நம்ம பாண்டி வந்து பார்த்திங்கன்னா வானதிக்கு மெசேஜ் அனுப்பி பார்க்குறாப்புல, ஃபோன் பண்ணி பார்க்குறாப்புல. ஸோ வானதி ஃபோனும் அட்டன் பண்ண மாட்டேங்குது, மெசேஜையும் அட்டன் பண்ண மாட்டேங்குது. ஸோ இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தான் தெரியல, பொறுத்திருந்து பார்க்கலாம்.